மேகாலயா மாநிலம் கிழக்கு ஜெயின்டியா ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட கோர வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. வியாழக்கிழமை காலை சுமார் 11 மணியளவில் தாங்ஸ்க் பகுதியில் உள்ள இந்த சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்தது. ஆரம்பத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை நிலவரப்படி மேலும் 8 உடல்கள் மீட்கப்பட்டு பலி எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தை சேர்ந்த 6 தொழிலாளர்கள் அடங்குவர். இதனையறிந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அசாம் மாநில அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஷில்லாங் மற்றும் சில்சார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மேகாலயா அரசு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே 2 சுரங்க உரிமையாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உதவ கச்சார் மாவட்ட நிர்வாகம் 0382239249 மற்றும் 9401624141 ஆகிய உதவி எண்களை 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் வெளியிட்டுள்ளது. கடந்த 2014லேயே தேசிய பசுமை தீர்ப்பாயம் இத்தகைய சுரங்கங்களுக்கு தடை விதித்திருந்தும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்வது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. भतीजी बेटी बेंगलोर में और भतीजा बेंगलोर में, दोनों दीदी भाई बेंगलोर में था।